கோன் மாரி மெத்தட். கோன் மாரின்னா மேரி கோன்ன்றவங்களாம் நீங்கள் பார்த்துப்பீங்க, நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்துருப்பீங்க. அது மாதிரி எங்கேயாவது புக்ஸ் எல்லாம் கூட நிறையா இருக்குது. ஸோ அதே மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வீட்டில் ஒரு எண்ணெய் வந்து நம்மளுக்கு ஒரு தேவையான பொருட்களை மட்டும் நம்ம வச்சுருக்கணும். அதுக்கு ஒரு டைம், ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்கு நீங்கள் கொடுங்க. பீரியட் ஆஃப் டைம் கொடுத்த பிறகு நம்மளுக்கு அது வந்து அன்வான்டாக கொஞ்சம் யூஸ் ஆகாத மாதிரி அதுக்கு நீங்கள் தேங்க்யூ குட் பை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருளை நீங்கள் டீக்ளட்டர் பண்ணி அனுப்பிடணும். அனுப்பிட்டீங்கன்னா நீங்கள் உங்களோட மைண்டும் உங்களுக்கு ஃப்ரீ ஆகும். அப்புறம் வந்து உங்கள் மனசும் அமைதியாகும். நம்ம வந்து எப்பயுமே நம்ம ஐஸ் வந்து நிறைய வந்து இந்த விஷன்ஸை வந்து ஏற்றுக்கும். நீங்கள் வந்து இந்த சர்ஃபேஸ் ஏரியா, வீட்டில் இருக்கிற சர்ஃபேஸ் ஏரியா வந்து ஓரளவுக்கு ஒரு காம்பேக்டாக வந்து ஒரு பிளைன் சர்ஃபேஸாக, அதாவது பொருட்கள் இல்லாமல் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து சுருக்கி பொருட்களை நீங்கள் டீக்ளட்டர் பண்ணிட்டு ஒரு இதாக வச்சுருக்கிறீங்களோ அப்போ வந்து உங்கள் மைண்டு வந்து அந்த ரெஜிஸ்டர் ஆகும். எதுவுமே வந்து ஒரு அமைதி கொடுக்கும். ஒரே நம்ம நம்மளுக்கு நிறைய விஷன்ஸ் நிறைய வரும். இப்போ நிறைய பொருள் வந்து கச்ச கச்சான ஒரு வீட்டில் வந்து ரொம்ப கன்ஜஸ்டடாக இருந்ததுன்னா நம்மளுடைய அதை பார்க்கும்போது நம்ம மைண்டும் வந்து எந்த ஒரு யோகா செய்கிறதுக்கோ இந்த இதுக்குமே வந்து நம்மளுக்கு வந்து அதுக்கு கான்சன்ட்ரேஷன் போகாது. மைண்டும் வந்து ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாகவே ஃபீல் பண்ணும். அதுக்கு தான் அந்த கோன் மாரி மெத்தடில் நம்மளுக்கு வந்து எது வேண்டாததுக்கெல்லாம் நம்ம வந்து டீக்ளட்டர் பண்ணி நல்லா குட் பை சொல்லி நம்ம அனுப்பிடணும்.